சோ உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா, சென்னை எக்ஸ்போ 2ல தேர்ட் டே ரீஃபில் பண்ண குர்த்தி. ஃபர்ஸ்ட் டே ஒரு டைப் பண்ணோம், செகண்ட் டே கொஞ்சம் வேற மாதிரி ஸ்டைல்ல நிறைய ரீஃபில் பண்ணோம். நாங்க எப்படி வச்சிருக்கோம் தெரியுமா எங்க எக்ஸ்போவை? ஃபர்ஸ்ட் டேல ஒரு ஸ்டைல் இருக்கணும், அதே கலெக்ஷன் செகண்ட் டேல இருக்கக்கூடாது, தேர்ட் டே அதே இருக்கக்கூடாது. சில பேர் கூட எனக்கு கமெண்ட் கூட போட்டீங்களே, நீங்க இது ஃபர்ஸ்ட் டே வச்சிடல அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் டே வேற இருக்கும், எல்லா எக்ஸ்போவும் எந்த எப்படி இருக்கும்னா அதை நான் சொல்லிடணும். எல்லா ஊருக்கும் நான் வரப்போறேன் தான், அதனால எனக்கு இந்த ஊர் அந்த ஊர் நீங்க யாரும் கேட்க வேணாம். ஸ்பெஷலி மதுரையில நாங்க டேட்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், வென்யூ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நிச்சயமா மதுரை வரும். என்னன்னா இந்த மாசம் வர வேண்டியது வாஸ் வெரி டிஃபிகல்ட். சோ அதனால டேட்டை வந்து எங்களோட எல்லா எக்ஸ்போ டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கூட இல்ல, கொஞ்சம் அப்படி டேட்டை தள்ளி வச்சிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு மத்த எக்ஸ்போட டேட்ஸ் எல்லாம் எல்லா எக்ஸ்போ டேட்ஸும் நாங்க அட்வான்ஸ் பண்ணிட்டோம், எல்லா எக்ஸ்போ டேட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சோ அந்தந்த டேட் ஃபிக்ஸ் பண்ண டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி லைனா வருவோம். வரி பண்ணவே வேணாம். எக்ஸ்போ எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன், ஏன்னா இது எல்லாரோட காமன் கொஸ்டின். ஆன்லைன்ல இருக்கிறது கண்டிப்பா 25% தாங்க எக்ஸ்போல இருக்க போது, 75% எங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ். ஏன்னா லட்சுமி போட்டிக்கல போதும் போதுன்ற அளவுக்கு எனக்கு ஸ்டஃப் இருக்கு, போதும் போதுன்ற அளவுக்கு என்னால ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியும், அவ்வளவு டிசைன்ஸ் கொண்டு வர முடியும். பிகாஸ் என்னுடைய கம்ப்ளீட் டைமே வந்து நான் என்னுடைய டிசைன்ஸ்க்காகவும் கலர்ஸ்க்காகவும் ஃபேப்ரிக்காகவும் டெக்ஸ்சர்க்காகவும் நான் கொடுக்குற பணத்துக்கு எவ்வளவு குவாலிட்டியா கொடுக்கணும்ன்றத நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ குர்த்திஸும் அப்படிதான், எல்லாமே அப்படிதான் நான் கொடுக்குறேன். சோ அப்படி கொடுக்கும்போது என்னுடைய கலெக்ஷன்ஸ் வந்து அந்த 75% நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்கேன்னா, நியூ அரைவல்ஸா, அதாவது ஃபர்ஸ்ட் டேவும் நியூ இருக்கணும். அவங்களே ரெண்டாவது நாள் வந்து அப்பா நேத்து வந்ததெல்லாம் இல்லையே, இன்னைக்கு வேற இருக்கு. தேர்ட் டே வந்தாங்கன்னா ஐயோ ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்தது இல்லையே, தேர்ட் டே இருக்கு. இதுதான் என்னுடைய மோட்டிவ். அப்ப என்னுடைய கலெக்ஷன்ஸை நான் அப்படிதான் செக்ரிகேட் பண்ணி வச்சிருந்திருப்பேன். எல்லா எக்ஸ்போலையும் இனி அப்படிதான் இருக்கும். இன்னொரு சொல்லணும்னா, கோயம்புத்தூருக்கு வந்து கோவை கவுண்டர்னே நாங்க ஒரு கவுண்டர் போட்டிருக்கோம், கோவை ஸ்பெஷல். சோ நிறைய ஸ்டால்க்கு இன்பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 40+ ஸ்டால்ஸ் சென்னை மாதிரி தான் இருக்க போகுது என்னோட கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் எக்ஸ்போல. பட் அந்த எக்ஸ்போல கோவை ஸ்பெஷல் மக்கள் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு கேட்டகரி வச்சிருக்கோம். அது என்னமோ தெரியல, மத்த ஊரை கம்பேர் பண்ணும்போது நான் கோவையில ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணேன் பிகாஸ் ஆஃப் என்னோட எக்ஸ்போ. அந்த ஒரு வாரம் உங்களை கேதர் பண்ணதுல உங்களுடைய டேஸ்ட், நீங்க என்ன விரும்புறீங்க, அந்த மாதிரி நிறைய பேசினேன். நிறைய போற இடத்துல கஸ்டமர் சொன்னாங்க. சோ உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கவுண்டர் இருக்கு, அது சர்ப்ரைஸா அன்னைக்கு தான் நான் ரிவீல் பண்ணுவேன். சூப்பரா இருக்கும் அந்த கவுண்டர். அதுல ஒரு கலெக்ஷனை நானே என்னோட எக்ஸ்போக்கு ட்ரே பண்ணலாம்லாம் இருக்கேன். சோ அது ஒரு திருவிழா மாதிரி இருக்க போகுது, சொல்ல வேணாம்ல, உங்களுக்கே தெரியும். ஏன்னா வீடியோஸ் பாக்குறவங்களே அதை வந்து ஒரு திருவிழா மாதிரி பாக்குறாங்க. பிகாஸ் என்னுடைய கம்ப்ளீட் எக்ஸ்போ வீடியோஸ்லாம் மில்லியன்ஸ் தான், 2 மில்லியன்ஸ் 15 மில்லியன்ஸ் 10 மில்லியன்ஸ் அப்படிதான். சோ அவ்வளவு மக்களுக்கு போய் ரீச் ஆயிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, குயிக்கா வந்து குர்த்தி செட்ஸ் தேர்ட் டே நான் வந்து ரீஸ்டாக் பண்ணேன் இல்லையா, அந்த குர்த்தியை தான் நம்ம பார்க்க போறோம். நான் ஒரு குர்த்தி காமிக்கும் போது அதோட கோட் இருக்கு, நீங்க செக் பண்ணி போய் வெப்சைட்ல செக் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து நான் தேர்ட் டே ராயல் ப்ளூல இந்த மாதிரி கல்லி ஸ்டிச் பண்ணி ஒரு நெக் பேட்டர்ன்ல நான் வந்து போட்டிருந்தேன். இந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாமே வந்து ஜார்ஜெட் ஃபேப்ரிக். இப்ப நான் காட்ட போறது கம்ப்ளீட்டா ஜார்ஜெட் ஃபேப்ரிக், டிஃப்ரெண்ட் நெக் பேட்டர்ன். பிகாஸ் என்னால இந்த கலெக்ஷன்ல இத்தனை கலர்ஸ் ஒரு வீடியோ பண்ண முடியல, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே வெப்சைட்ல நான் வீடியோ பண்றதுக்குள்ள ஸ்டாக் அவுட் ஆயிடுது, வீடியோ பண்ணி வச்சாலும் ஸ்டாக் அவுட் ஆயிடுது. எக்ஸ்போ கலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ணுவோம், இட்ஸ் ஹெக்டிக். எனக்கு என்னுடைய குர்த்திஸ் பொறுத்த வரைக்கும் வீடியோவே நான் பண்ண தேவையில்லை. எவ்ரிவன் நோ டெய்லி எங்களுடைய நியூ அரைவல் குர்த்திஸ் இருக்கு, ஜுவல்லரி இருக்கு. ஜுவல்லரியும் குர்த்திஸ்க்கும் ரேர் வீடியோஸ் நான் போட்டுட்டு வர எல்லா குர்த்திஸ்க்கும் எல்லா ஜுவல்லரிக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் கொடுத்துருவேன், அது என்ன பென்டென்ட்டோ வாட் எவர். அதனால எனக்கு கம்ப்ளீட் கலெக்ஷன்ஸே வந்து எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். ஸோ ப்ளீஸ் அதனால செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்ல ஈஸியா போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கிற ஒரே ஆன்லைன் போட்டிக் நாங்க தான். சோ என்னால செப்பரேட்டா வீடியோ பண்ண முடியாது. 30,000 ப்ராடக்ட்ஸ் என்னோட வெப்சைட்ல இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ் இருக்கு, அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம், செக் பண்ணலாம் நீங்க. சோ இது வந்து என்னோட பியூட்டிஃபுல் குர்த்தி. சோ இது ஒரு குர்த்தி, இது வந்து நீங்க 3/4 ஸ்லீவ்ல வருது. இதுதான் பேக்ல இப்படிதான் இருக்கும், செக் பண்ணிட்டீங்களா? எல்லா சைஸ்லயும் அவைலபிலிட்டி இருக்கு. சோ நெக்ஸ்ட் அதே இதுல வந்து பிளாக் கலர் இருக்கு, அதே மாதிரி நெக் பேட்டர்ன் வித் கலி ஸ்டிச் பண்ணது. இது ஃபுல்லா ஒர்க் அண்ட் 3/4 ஸ்லீவ் மாதிரி ஒரு ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. பேக்ல ஜிப் வராது, காமிச்சுக்கிறேன். சோ நெக்ஸ்ட் ஒன்னும் அதே மாதிரி அதே சேம் பேட்டர்ன்ல ஐ ஹாவ் அ சில்லி ரெட் கலர், பியூட்டிஃபுல் கலர். இது மாதிரி ஒரு நெக் பேட்டர்ன் வித் பியூட்டிஃபுல் நெக்ஸோட இப்படி வருது. சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சேம் பேட்டர்ன்ல மரூன் கலர். இது வந்து எக்ஸ்போல தேர்ட் டே பண்ண, செகண்ட் டே போட்டது கூட இருக்கு, அது ஷோ 1 by 1 நிறைய. சில இதெல்லாம் ரீஸ்டாக் பண்ண முடியல. சோ திஸ் டைப் ஆஃப் குர்த்தி இது ஃபர்ஸ்ட் டேவே நாங்க போட்டிருந்தோம். இந்த மாதிரி நெக் லைன் வந்திருக்கும், சூப்பரா இருக்கும், ஒரு ஃபுல் ஃபில்லா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3000 4000 ரேஞ்சஸ்ல இருக்கிற ஒரு பேட்டர்ன் மாதிரி, சும்மா சொல்றேன். லைக் அது மாதிரி பேட்டர்னை நம்ம ரெப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ்ல பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் கலருங்க, கைண்ட் ஆஃப் ஐபிஸ்கஸ் மாதிரி பிங்க். சோ இதுல வந்து பிளாக் ஐ ஹேவ், நான் சொல்லிடுறேன், பேக்ல ஜிப் இருக்காது. லென்த் கேட்டீங்கன்னா நான் வந்து 5.2 எனக்கு இப்படி வருது. சோ நீங்க பாத்துக்கோங்க,
which means like நான் 154 சென்டிமீட்டர் இருப்பேன். ஸோ என்னுடைய ஹைட்டுக்கே இப்படி இருக்கு. நான் கொஞ்சம் இப்போ ஹீல் வேற போட்டிருக்கேன். அதுல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். எல்லாருக்கும் நல்லா அழகா சூப்பரா எவ்வளவு டாலா இருந்தாலும் இதை போட்டுக்கலாம். பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், திஸ் ஒன் இஸ் ராயல் ப்ளூ வித் சேம் பேட்டர்ன். அண்ட் இதே பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது அலியா கட்ல நெக் பேட்டர்ன் இப்படி வரும். ஸோ அலியா கட் குர்த்தில சில்லி ரெட் கலர் இருக்கு. இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஒன், ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட் ஒன் இதே இதுல வைன் கலர். அகைன் இதுக்கு பேக்ல வந்து ஜிப் வராது, பேட்டர்ன்ல வரும். அண்ட் 3/4. என்னோட சில இதுல பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லயும் வரும். பட் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நெக்ல ஹெவியா கொடுத்துருக்கோம் அலியா கட்ல. அண்ட் திஸ் ஒன் இஸ் பிளாக். I think 3 டிசைன் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிலிட்டிஸ் காமிச்சிருக்கேன். ஸோ அமேசிங்கா இருக்கும் நினைக்கிறேன் என்னோட கலெக்ஷன்ஸ். அண்ட் ஆல்சோ ஒரு கிளியர் டீடைல் கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட் சான்ஸ் எனக்கு எக்ஸ்போ பத்தி பேசினதுக்கு. ஸோ கண்டிப்பா வெப்சைட்ல போய் குயிக்கா செக் பண்ணுங்க. ஒன்ஸ் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா வில் அனௌன்ஸ். இதை அதுலேயே ப்ரீ புக் மென்ஷன் பண்ணிருக்கோம். யூ கேன் ஆல்சோ ப்ரீ புக் இட்.